வீட்டிலேயும் அதே நிலையை நாம் பார்க்கிறோம். அதனாலே உடல் உழைப்பு இல்லாத நிலையிலே சர்க்கரை வருகிறது. அதோடு கூட மலச்சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது கூடுமான நார் சத்து இல்லாத உணவு, இப்பொழுதெல்லாம் கீரைகள் சாப்பிடுவது என்பது அதிசயமாகி போன ஒன்றாக விளங்குகிறது. கீரைகள், காய்கள், பழங்கள் சாப்பிடுவது என்பது நாகரிக காலத்திலே நேரம் இல்லாத ஒரு உணவாக அமைந்து போனது. அதனாலே சர்க்கரை நோய் என்பது இயல்பாக தீரக்கூடிய ஒன்றாக இல்லாமல் தணிக்கக்கூடிய ஒன்றாக, அப்படியே கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இன்று வரை இருந்து வருகிறதே தவிர வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நோய்க்கு மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனாலே எவ்வளவு பணம் இருந்தாலும் பற்றாத ஒரு நோயாக, தீர்க்க இயலாத ஒரு நோயாக சர்க்கரை விளங்குகிறது. இதற்கு மிக எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்த்திருக்கிறோம். நாவல் இலை, கொய்யா இலை, மாவிலை, நாவல் கொட்டை சூரணம், மர மஞ்சள் சூரணம், இவற்றை தீநீராக வைத்து அன்றாடம் இருவேளை பரிகோருகின்ற நிலையிலே நாளடைவிலே இயற்கையாகவே இன்சுலினை சுரக்க செய்யும் வகையிலே கணையத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. பல நவீன மருந்துகளுக்கு ஈடாக இது பலம் தந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடியதாகவும், சர்க்கரை நோயின் பக்க விளைவுகளெல்லாம் இது தவிர்க்கக்கூடியதாகவும் விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.